Hello learners, welcome to day 6 of our Indian National Movement series. Okay, today we are going to learn about the revolt of 1857. It is also known as First War of Independence. So, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Okay, let's begin. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வந்து என்ன, எதனால் இது வந்து நடந்துச்சு, ஏன் எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1857 பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்து நடந்துட்டு இருந்துச்சுல. அப்போ வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வந்து இதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, இது ஒரு பிகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 20th செஞ்சுரிக்கு முன்னாடியே ஒரு அப்ரைசிங் வந்து நடந்திருக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து. ஸோ அதுதான் வந்துட்டு மே 10 1957 மீரட்டில் வந்து நடந்திருக்கும். இது வந்து சிப்பாய் மூட்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ரிபலியன் 1857 சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் இருக்கும், பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்கும், எக்கனாமி, மிலிட்டரி, சோசியல் டென்ஷன்ஸ், நிறைய விஷயங்களும் நார்த் இந்தியாலையும் சென்ட்ரல் இந்தியாலையும் நிறைய நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓவராலாக நிறைய இடங்களில் சில பிரச்சனைகள், பேட்டில்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து கிரேட் ரிபலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்தியன் ரிபலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன இதுக்கு காசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஜர் காசஸ் வந்து நிறையா இருக்குது. என்னெல்லாம் காசஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ஏன் வந்து இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அண்டர் லார்ட் டல்கோசிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஈக்குவல் ராவாகவும் ரேசியல் டிஸ்கிரிப்ஷனும் நிறைய ஆர்மிலேயே நிறைய பிரச்சனைகள்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இதனாலையும் நிறைய விஷயங்கள் அப்போது நடக்கும். பொலிட்டிக்கல் காசு இருக்குது. என்ன பொலிட்டிக்கல் காசுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ரிமூவல் ஆஃப் கிங்ஸு, நோபல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஜாப்ஸே இருக்காது. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல, வாரிசிலப்பு கொள்கை, சப்சிடரி அலைன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வர நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். சக்சஷன்ஸில் கூட என்ன பண்ணுது, சக்சஷன்னா என்னென்னா நமக்கு அப்புறம் வேறு யாராவது வருவாங்கள்ல, ஒரு ஆட்சி புரிவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிரிட்டிஷ் உள்ளே வந்து எல்லா காசஸையுமே அவங்களே பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா மெனி இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட் தேர் பவர்ஸ். இந்தியன் ரூலர்ஸ் எல்லாத்துக்கும் பவரே இல்லாமல் சும்மா வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி திஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து வெடிச்சிடும் ஒரே நேரத்தில். ஒரு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மைண்டுக்குள்ளே போட்டு வைப்போம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தோம்னா நம்மளே ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகும்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த பிரச்சனையும் என்ன ஆகும்னா குட்டி பிரச்சனைகள்லாம் சின்ன பிரச்சனை கிடையாது, அதுவே பெரிய பிரச்சனைகள் தான். அது எல்லாமே சேர்ந்து ஒரு பிரச்சனையாக வெடிச்சிடும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி லேண்ட் ரெவன்யூ இருக்கும். ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, லேண்ட் எல்லாம் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் இப்போ நம்மலாம் வந்து ஆக்சுவலாக கையில் தான் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே உற்பத்தி பண்ணி மிஷின்ஸ் இது யூரோப்பில் போய், தட் மீன்ஸ் பிரிட்டிஷில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து இங்கே விற்பாங்க. பட் ஸ்டில் வந்து இங்கே வந்து ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு எதுக்குமே மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கனாமிக் கிராஸ் கூட வர ஆரம்பிச்சிடும். நமக்கு எல்லாரும் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பாவர்ட்டியாக இருவாங்க, ரொம்ப புவராக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால வந்து எக்கனாமிக் காஸ் வந்து இது. ஸோ அடுத்து சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் காசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி சதிங்கிறது வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, சதி வந்து இருந்திருக்காது. சைல்டு மேரேஜ் எல்லாம் ரெஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் நல்லதாகவே இருந்தாலும் வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸ் வந்தனால இதெல்லாமே தப்பாக போகுது. நம்ம இத்தனை நாளாக கடைப்பிடிச்சு வந்துக்கிட்டு இருந்த ஆர்த்தடாக்ஸ் எல்லாமே இவங்க மாற்றுறாங்க அப்படிங்க சில பிரச்சனைகள் ரிலீஜியஸ் ரீதியாக வர ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி காஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய் வந்து
87% ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மில வந்திருப்பாங்க. சேலரிஸ் ஒழுங்கா இருந்திருக்காது. ரெஸ்பெக்ட்ஸ் ஒழுங்கா குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அது மாரி ஹோம்லேண்ட்ல நம்ம சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சு நம்மள வந்து இது பண்ண வேல பார்க்க வைப்பாங்க. ஸோ இந்த மாரி மிலிட்டரி காசஸ்லாம் இருக்கும். ஸோ இப்ப நம்ம 4 விதமான காசஸ் பார்த்தோம். ஆனா இது எல்லாமே உடனேலாம் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். உடனே எதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட் காஸ் இதுதான் மேஜர் காஸாவே இருக்கும். ஸோ இதனால தான் இந்த இந்த ஒரு காஸ் இமிடியேட் காஸ்ன்னு சொல்றேன். இந்த ஒரே ஒரு காஸ்னால தான் நம்மளுக்கு 1857ல வந்து ரிபெலியனே ஸ்டார்ட் ஆகும். இம்மீடியேட்டா பிரச்சனை உண்டாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தோட்டால வந்து சில ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா, கேட்ரிட்ஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவ்வோட ஃபேட்டும், பிக்கோட ஃபேட்டையும் தடவி ஒரு கேட்ரிட்ஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி வந்து அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்ப ஹிந்துஸ் எல்லாருமே வந்து ஸ்கேர்டு டு ஹிந்துஸ். கவ் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்ன என்ன பண்ணுவாங்க? ஹிந்துஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயபக்தியோட அது ஒரு தெய்வமா நினைச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதோட ஃபேட்ட வந்து இதில தடவி வச்சிருந்தா, அத வந்து அவங்க வாயில வச்சு இழுத்து பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணல. அதே மாரி பிக்கு வந்து ஃபர்பிடன் டு முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் வந்து பிக்கு சாப்பிடக்கூடாது. பிக்ஸ்னாலே ஃபர்பிடன். அப்ப பிக்கோட ஃபேட்ட வச்சிருந்தா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே மாரி என்னன்னா, மீசை, தாடி எல்லாம் வலிச்சுட்டு ஒரு மாரி டர்பன் வந்து ஒண்ணு கொண்டு வருவாங்க. நியூ டர்பன் ஒண்ணு வரும். அதுவும் பிரச்சனை. ஸோ இந்த 3 விஷயத்தினால மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிப்பாய் ஹேட் டு பைட் தெம். ரிலீஜியஸை வந்து இன்சல்ட் பண்ற மாரி இருக்கும். ரெஃப்யூசல் ஆஃப் யூஸ் ஆஃப் கேட்ரிட்ஜை வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னா பனிஷ்மென்ட் குடுத்துருப்பானுங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டா இருக்கும் இந்த ரிவோல்ட்டுக்கே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆறதுக்கு ஒரு இம்மீடியேட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் மேஜர் காஸா வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எங்கெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீரட்ல ஸ்டார்ட் ஆகி டெல்லி, கான்பூர், லக்னோ, ஜான்சி, ஹவாலியர், பெர்லி, அரா, ஃபைசாபாத், ரோஹில்காந்த் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த வாருங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல்லி தான் சென்டர் ஒன்றுன்னு சொல்கிறோம். ஸோ டெல்லியில் வந்து என்னென்னா சிப்பாய்ஸ் எல்லாருமே ரெட் ஃபோர்ட்டை வந்து ரீச் பண்ணியிருந்திருப்பாங்க. பகதூர் ஷாவை தான் வந்து இதை வந்து லீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த ரிவால்ட்டை வந்து லீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து சிம்பாலிக் சென்டர் ஆஃப் நேஷனலிசம். ஸோ அதனால் டெல்லி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ரிவால்ட். அப்போ ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ரிவால்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டெல்லியை கேப்சர் பண்ணிடும். எப்போனா செப்டம்பர் 1857ல் கேப்சர் பண்ணி பகதூர் ஷாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ரங்கூனுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்து தண்டனையாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பப்படுறது. ஸோ அங்கே அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதுதான் டெல்லியில் நடந்த சம்பவம். ஆக்சுவலாக நம்ம இதில் வின் பண்ணலை. பட் ஸ்டில் இது வந்து பொதுவாகவே எங்கேயுமே ரொம்ப நம்ம வின் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு இடத்துல வின் பண்ணியிருப்போம். பட் ஆனால் திருப்பி வந்து அவங்க கைப்பற்றிருப்பாங்க. ஆனால் இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்தாப்பில் நம்ம எல்லாருமே எதிர்த்தனால இது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்பூரில் யார் எங்கெங்கே என்னென்ன நடந்துச்சு, எப்பப்போ நடந்துச்சு, யாருன்னு நடத்துனாங்க, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுக்கு மேலே வரைய தேவையில்லை. பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் நிறைய கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க. டெல்லி யார் லீட் பண்ணாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்பூரில் யார் கொண்டு போனா, இப்போ நானா சாஹிப் கொண்டு போயிருக்காரு, அந்த மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டெல்லி வந்து சென்டர் 2வாக இருந்திருக்கு. நானா சாஹிப் வந்து கொண்டு போயிருக்காரு. அவர் தான் லீடர். சப்போர்ட்டட் தான்தியா தோப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து டிஃபீட்டட் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணிடும். சரி கான்பூரை வந்து கேப்சரும் பண்ணிடும். ஓகேயா? அவ்வளோதான். அடுத்து வந்து அடுத்த கண்டென்ட் வந்து லக்னோவில் வந்து யார் ஃபைட் பண்ணுவாங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்க தான் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது யார் அப்படின்னா இவங்க வந்து என்னென்னா திருப்பி பிரிட்டிஷ் வந்து எப்போ கேப்சர் பண்ணிடும் 1858 கேப்சர் பண்ணிடும் லக்னோவில். அப்போ வந்து லக்னோவில் ஃபைட் பண்ணது பேகம் ஹஸ்ரத் மஹால். அது யார் எப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா 1858. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் போதும், பெருசாக ஒன்றும் இதில் தேவையில்லை. அதே மாதிரி சென்டர் வந்து ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து யார் இது ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் வந்து எதனால இதை பண்ணுவாங்க அப்படின்னா ரெஃப்யூஸ் டு சரண்டர். அடுத்து
ஸோ ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை எதிர்த்தும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சரண்டர்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அவங்க சாகுற வரைக்கும் அவங்க போராடுவாங்க. ஸோ டைடு ஃபைட்டிங் பிரேவ்லி இன் 1858 அந்த அந்த இதுலேயே வந்து அவங்க இறந்தும் போயிடுவாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஜான்சியில் வந்து யார் ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னா ராணி லக்ஷ்மிபாய். ஸோ அவங்க எப்போ இறந்துருப்பாங்க அப்படின்னா 1858. ஸோ எதை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பீகாரில் வந்து கன்வர் சிங் வந்து பண்ணியிருப்பாங்க. கன்வர் சிங் 18 இயர் ஓல்டு லீடராக இருந்திருப்பார் அவர். சரிங்களா? லேட் ரிவால்ட் அட் ஆரால தான் நடந்திருக்கும். பீகாரில் ஆரால நடந்திருக்கும். ஸோ இவரும் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா 1858 இறந்துருப்பார். ஸோ அடுத்து வந்து ரோஹில்காந்த்னு கான் பகதூர் கான் வந்து கொண்டு வராரு. டிக்ளேர் ரூலர் ஆஃப் ரோஹில்காந்த். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ ரோஹில்காந்த் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் உத்தரப்பிரதேச தான் நம்ம வந்து ரோஹில்காந்த் சொல்லிட்டு சொல்கிறோம். அங்கே வந்து கான் பகதூர் கான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரே வந்து ரூலர், நான் தான் இதை வந்து நான் ஆள போகிறேன், நானே வந்து ரூலர் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன ஆகும் லேட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நான் தான் நவாப் ஆஃப் ரோஹில்காந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் என்ன ஆகும்னா, அந்த பவரையும் அவர் வந்து எடுத்துக்கணும், அதுக்காக தான் அவர் ஃபைட் பண்ணுவார். பட் ஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கேப்சர் பண்ணிவிட்டு இவரை வந்து 1860 எக்ஸிக்யூட்டட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, வெளியே அனுப்புவாங்க. ஏற்கனவே எக்ஸைல்டுனா அதுதான், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்படி அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் மேரிட்டல் லா வந்து போட்டுருவாங்க. அங்கே ரொம்ப ஹெவி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரோஹில்காந்தில் நடக்கும். ஸோ இது வந்து ஏன் வந்து இந்த ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலாக இதெல்லாமே நடக்குது. இங்கே எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக நடந்துச்சு தவிர, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க. லேக் ஆஃப் யூனிட்டி, அந்த ஹிந்து முஸ்லீம் கோஆப்ரேஷன் கூட அப்போ ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஸோ அதனால லேக் ஆஃப் யூனிட்டி இருந்திருக்கும். லிமிட்டடாக தான் பரவி இருக்குமே தவிர, சில இடங்களில் மட்டும்தான் பரவி இருக்குமே தவிர எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்காது. மாடர்ன் வெப்பன் இருக்காது, கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்திருக்காது. பிரின்சஸ் ஆஃப் சவுத் அண்ட் பஞ்சாப்லாம் சப்போர்ட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த ரிவால்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் வந்து எண்டுக்கு வந்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, க்ரௌன் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். அடுத்து குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து மாடர்ன் நேஷனலிசமே பிகின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டே பிகின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க. ஐஎன்சி வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாங்க, மாடரேட் எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். ஃபைனலாக வந்து இது ஏன் இம்பார்ட்டன்ட் அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து நேஷ்னல் அப்ரைசிங்கே நடந்திருக்கு. இங்கே தான் வந்து மொத்தமாக வந்து சில பேர்ஸ் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவைக்கனிங் ஆஃப் நேஷ்னலிசம் அண்ட் ஐஎன்சி, மாடரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அவங்க எல்லாருமே இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து டைம்லைன் பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்ச் 1857 மங்கள் பாண்டே 10 வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் வெடிச்சிருக்காது. 10 மே 1857 மிரத்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். மேலே வந்து டெல்லி வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஜூனில் வந்து கான்பூர், லக்னோவை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. 1858 வந்து ரிவால்ட் வந்து மொத்தமாகவே அடங்கியிருக்கும். ஓவராலாக 1 இயர் தான் நடந்திருக்கும். அப்புறமா எல்லாமே சப்ரஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிவால்ட்னால என்ன சோசியலாக இம்பேக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் லீடர்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, யூனிட்டி வந்து ரொம்ப நெசசரியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நியூ பிரிட்டிஷ் அப்ரோச் வந்து என்னென்னா, எந்த ஒரு ரெஃபார்மும் ஃபோர்ஸ் பண்ணி வர வேணாம். நோ ஃபோர்ஸ் ரிஃபார்ம்ஸு. நீ புதுசாக ஏதாவது கொண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண வேணாம், அவங்களுக்கு பிடிக்கலனா ஓகே லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. டேக்ஸ் எல்லாம் ரெஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெஃபார்ம்னா நான் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண வேணாம், இப்படி கொண்டு போகலாம் அப்படிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ரயில்வேலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் இந்தியா. ஸோ இப்போ மோஸ்ட்
ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யார் கொண்டு வந்தா? இமிடியேட் காஸ் ஆஃப் ரிவால்ட் வந்து என்ன? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ஆன்சர்ஸ் பண்ணணும். லீடர்ஸ் அண்ட் their சென்டர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த லீடர் எந்தெந்த சென்டர். டெல்லினா பகதூர் ஷா 2 அண்ட் தென் வந்து ரோஹில்காந்த்னா கான் பகதூர் கானு. ஸோ வந்து ஜான்சினா ராணி லக்ஷ்மி பாய். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கணும். ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரவுன் ரூல் வந்து வந்திருக்கும், கம்பெனி ரூல் வந்து எண்ட் ஆயிருக்கும். ஏன் வந்து ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவால்ட் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிட்டி இருந்திருக்காது, இந்து முஸ்லீம்ஸோட யூனிட்டி இருந்திருக்காது. ஸோ நிறைய இடத்துல வந்து பரவி இருந்திருக்காது. ஸோ சென்ட்ரலாக வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு லீடர்ஷிப்பே இருந்திருக்காது. ஃபைனலாக வந்து எந்த ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்காது, வெப்பன்ஸ் இருந்திருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஃபெயில் ஆயிருந்திருக்கும். மங்கள் பாண்டே பராக்பூர். அடுத்து வந்து 10 மே இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். 10 மே 1857 எங்கே நடந்துச்சு? மிரட் பாய். ஜான்சியை வந்து யார் லீட் பண்ணியிருப்பா? ராணி லக்ஷ்மி பாய். கவாலியர் வந்து கேப்சர் ஆயிருந்திருக்கும், டோப் அண்ட் ராணி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகே. So okay, thank you. Have a good day. Actually, please do subscribe for Cons Way to Success and like, share and comment பண்ணுங்க. டவுட் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க். அண்ட் தென் வந்துட்டு என்ன டாபிக் நெக்ஸ்ட் கொண்டு போகலாம், ஆப்டிடியூட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனிங் வேணுமா இல்லை நம்பர் சீரிஸ் வேணுமா? ஸோ அது மாதிரி ஏதாவது டாபிக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் மேக் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் சீக்கிரமாக போஸ்ட் போட முடியும். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.